சொல்லிட்டு அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தில் பெரும்பாலும் வெளியில் இருக்கக்கூடிய ஹிஜாபின் வெளிப்புறத்தை தவிர எதையும் வெளிக்காட்டது மறைத்துக் கொள்ளவும். எதையும் வெளிக்காட்டக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பெண்கள் தங்களுடைய அலங்காரத்துல பெரும்பாலும் வெளியில் இருக்கக்கூடிய ஹிஜாபின் வெளிப்புறத்தை தவிர, வெளியில ஹிஜாப் போட்டிருக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய அலங்காரம் யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க உள்ள என்ன ஆடை அணிந்திருக்கிறார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க என்ன உள்ள அலங்காரத்தோடு இருக்கிறார் என்பது யாருக்கும் வெளிக்காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், தங்கள் முந்தானைகளால் மார்பையும் மறைத்துக் கொள்ளவும் என்று அல்லாஹ் சொல்றான். நல்லா கவனிக்கணும், மார்பை மறைக்க வேண்டும். முக்கியமான விஷயம். இந்த நைட்டியை போட்டுட்டு அவங்க அந்நிய ஆண்களுக்கு இடத்திலே சர்வசாதாரணமாக வீட்டு வாசலில் நின்று பேசுவது என்பது இந்த குர்ஆனின் வசனுக்கு மாற்றமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. இதனால் தான் இன்றைக்கு ஃபித்னாக்கள் அதிகமாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்திற்கு நான் எனக்கு பிறகு விட்டு சென்ற ஃபித்னாக்களிலேயே மிக கடுமையான ஃபித்னா பெண்களுடைய ஃபித்னா, பெண்களுடைய குழப்பம். இன்றைக்கு ஏன் இந்த குழப்பம் ஏற்படுகிறது? அல்லாஹ் சொன்ன கட்டளையை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தங்கள் முந்தானிகளால் மார்பை மறைத்துக் கொள்ளவும்.